இறைவன் மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பல பண்புகளில் ஒன்றுதான், மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஈமானிய தன்மைகளில் மிக முக்கியமாக இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் ஒன்றுதான். அதாவது ஈமானுடைய உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் நமக்கு இறைவன் தருகின்ற நேரத்தில் அல்ல, நமக்கு இறைவன் தடுக்கின்ற நேரத்தில். நமக்கு இறைவன் தடுக்கிற நேரத்தில் தான் நமது ஈமானிய உறுதி என்பது நிறைய வெளிப்பட வேண்டும். ஆனால் நமக்கு ஈமான் காணாமல் போகிற இடமே அது அந்த தடுக்கிற நேரத்தில் தான். இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஈமான் உள்ளவர்களை காண மாட்டீர்கள். ஏன்? ஈமான் உள்ளவர்கள் அதில் சமமாக இருப்பார்கள், ஈமான் இல்லாதவர்கள் அதில் என்ன செய்வார்கள்? சமமாக இருப்பார்கள். மாணிக்கங்களை கண்டுபிடிக்கிற இடம் எது தெரியுமா? அது தனிச்சு விளங்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் அதற்கு வார நேரத்தில் தான் என்ன செய்யலாம், நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளலாம். இந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், அதாவது ஈமானிய உணர்வு சோதனையுடைய கட்டத்தில் தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், மிக அதிகமாக இருக்க வேண்டும். நயவஞ்சகர்கள், மதீனாவுடைய நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட நேரமெல்லாம் இது குறிப்பாக ஹந்தக் யுத்தம். ஹந்தக் யுத்தத்தில் விளங்கினாங்க, இதோட முடிஞ்சது முஸ்லீம்கள் என்னது இதோட முடிகிற மாதிரி இருக்குதே என்று சொல்லி முடிவை அவர்களே எடுத்துக்கொண்டு வெளிப்படையாக என்ன செஞ்சாங்க, எதிர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் முடிவு தலைகீழாக என்ன செஞ்சது போனது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய முழுமையான எண்ணமும் எப்போ விளங்கணும்னா, இறைவன் எனக்கு தடுக்கிற நேரத்தில் தான் விளங்கணும். ஆனால் இன்றைக்கு சுபஹானல்லாஹ் சிலருடைய கேள்வி, மார்க்க ரீதியான கேள்விகள் எல்லாம் பார்க்குற நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹு அதாவது பெரிய மார்க்க விளக்கம், மார்க்க படிப்பு எல்லாமே இருக்குது, ஆனால் மார்க்க விளக்கத்தை எப்படி உங்களுடைய உறுதிகளெல்லாம் இருக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுபஹானல்லாஹ் நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், இது செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எனக்கு ரஹ்மத் செய்வான்னு நினைக்கிறேன். அல்லாஹு தாலா அவர் நல்ல வார்த்தை சொல்கிறாராம். அவர் என்ன சொல்கிறாராம்? நல்ல வார்த்தை சொல்கிறாரா, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வான் என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா இதுவரைக்கும் உனக்கு ஒன்றும் செய்யலை. இது வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் அல்லாஹு தாலா எனக்கு ரஹ்மத்தே செய்யலை. அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்குறாரு, எல்லா இடங்களும் அவர் சோதனையாக இருக்குது, நஷ்டப்படுறாரு, திருமணம் விவாகரத்து பிரச்சனையில் முடியுது, தொழில் இல்லாமல் போகுது, கடைசியில் அவமான பேர்கள்லாம் வருது. ஆனால் அவர் நல்லவராகவே வாழ்கிறாரு. இப்போ இவர் எடுக்கிற முடிவு என்னென்னா, இன்னும் அல்லாஹ் எனக்கு என்ன செய்யலை, ரஹ்மத்து செய்யலை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 வருஷத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன செய்யலாம், வரலாம். இன்னொரு 2 வருடத்தில் ரஹ்மத் என்ன செய்யலாம், வரலாம். இவர் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், மற்ற சாதாரண மக்களை விட பெரிய ஆபத்தில் இருக்கிறார் ஈமானிய பகுதியில். இந்த வார்த்தை என்ன சொல்லுது, ஒரு மனிதனுடைய இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இவர் இறைவனை பற்றி இவரது கெட்ட பார்வையை இது சொல்கிறது. இவர் ஒவ்வொரு சோதனை வருகிற நேரத்திலும் இறைவனை பற்றிய கெட்ட எண்ணத்தோட என்ன செய்கிறாரு, அந்த இடத்தை தாண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ், உங்களில் எவருமே மரணிக்க கூடாது அல்லாஹ்வை நல்லெண்ணம் வைத்த நிலையிலே அன்றி நீங்கள் எவரும் என்ன செய்து விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த கெட்ட எண்ணம் இருக்குதே, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாவியாக இருக்கிற நேரத்தில் கூட வரக்கூடாது. ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வந்தால் எப்படி இருக்கும், எப்போ வரக்கூடாது, ஆக பெரிய பாவியாக இருக்கிற எல்லா பாவங்களும் செஞ்சு மோசமானவனாக இருந்து இந்த நேரத்தில் கூட எது வரக்கூடாது, இறைவனை பற்றிய கெட்டெண்ணம் வரக்கூடாது. வந்தால் அது குஃபுர். அது என்ன குஃபுர்? நாங்களாம் குனூத் ஓதுவோம்னு சொல்லுவோமே, இந்த குனூத்திலே கடைசி தாவுக்கு பதிலாக ஒரு தா வந்து பெரிய தா குனூத், அது இஸ்லாத்துடைய பார்வையில் என்ன குஃபுர். அதாவது இறைவன் மீது வரக்கூடிய மோசமான நம்பிக்கை, கெட்ட நம்பிக்கைன்னு அர்த்தம். இறைவன் நம்மளுக்கு முடிஞ்சுது, இனி நான் இறைவனை நம்பி என்னது பிரயோசனம் கிடையாது. எதில்? உலக விஷயத்தில் மட்டுமல்ல, பாவம் மன்னிக்கிற விஷயத்தில் தான். இறைவன் இனி நம்மளையெல்லாம் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான், நீ வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் யாருக்காவது எண்ணம் வருமாக இருந்தால் அது காவிர்களை தவிர வேறு யாருக்கும் வராது அப்படின்னு குர்ஆன் வசனம் என்ன செய்வது, சொல்வதை பார்க்கிறோம். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆனால் சர்வசாதாரணமாக பெரிய மார்க்கர் நான் சொல்கிறேனே, தொழுகை, நோன்பு, 20 முறை உம்ரா, 15 முறை உம்ரா எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன சோதனை ஆளக்கான என்ன முடிஞ்சு நம்ம அல்லாவுக்காண்டி தியாகமெல்லாம் செஞ்சு என்ன செய்ய, அவ்வளவுதான். இனி பிள்ளைகளை பார்க்க வேண்டியதா, இவ்வளோ நாள் இவர் பார்க்காத மாதிரியும். ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம எவ்வளோ பெரிய இபாதத்தாலியாகவும் நன்மை செய்தவராகவும் இருந்தாலும் சரி, உலகத்தை முழுசாக கவனித்து தான் இருப்போம். உலகத்தை முழுமையாக கவனித்து தான் இருப்போம். நிறைய பேருக்கு என்னென்ன 5 நேரம் தொழுது வித்திரு தொழுதுன்னே நான் இது வரைக்கும் உலகத்தை கவனிக்கல, இதுக்கு போகிறதான் கவனிக்க போகிறேன்னு நினைவு. ஆனால் நம்ம உலகத்தை ஒவ்வொரு செகண்ட் கவனித்து கொண்டு தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நம்மளுக்கு தேவையானவைகளை எடுத்துக்கொண்டு தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முஃமினுக்கு வர வேண்டிய நம்பிக்கைக்குரிய இடமே எங்கே தெரியுமா, இறைவன் தடுக்கின்ற பொழுதுதான். இறைவன்
தடுக்கின்ற பொழுது தான் வரணும். நான் இது ஒரு தனி தலைப்பில் பேசியிருக்கிறேன். என்ன, அதாவது தடுப்பதும் இறைவனது அருளே என்று சொல்லி, கொடுப்பது மட்டுமல்ல தடுக்கிறது. பெரும்பாலும் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஒரு முஃமினுடைய நம்பிக்கை எங்க உச்சகட்டமாக இருக்கணும் தெரியுமா? இறைவன் தராத நேரத்தில் தான். இறைவன் தார நேரத்தில் அவன் கவலைப்படணும். உலக ரீதியாக சந்தோஷம் வந்துடும். ஆனால் இறைவன் தந்துட்டான், நான் கேட்டதை தந்துட்டான். யாருடையது? நீங்கள் கேட்ட அளவோ இறைவன் தந்தாச்சு. ஆனால் நீங்கள் கேட்டதை இறைவன் தராமல் இருக்கிறான்னு சொன்னால் அவன் வேறொன்று தாராண்டா, அது உங்களுக்கு இறைவன் தீர்மானிச்சது. இதை நீங்கள் இறைவனுக்கு தீர்மானித்து கொடுத்தது, அதை பொன்னால் அது இறைவன் உங்களுக்கு தாரான். இதை எனக்கு வேணுமென்னு நீங்கள் கேட்டது. இறைவன் நீங்கள் கேட்டதை தராமல் இருக்கின்ற நேரத்தில் தான் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்க வேண்டும். அதனால தான் இறைவனை நீங்கள் பார்க்கலாம், நபிமார்கள் கேட்ட உடனே நிறைய விஷயத்தை கொடுக்க மாட்டான். சாதாரண மக்கள் கேட்ட உடனே இறைவன் நிறைய விஷயத்தை கொடுத்துருவான். வித்தியாசத்தை பாருங்க. நபிமார்கள் கேட்ட எத்தனையோ விஷயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ இது கொடுத்தாய், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை கொடுத்தாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை கொடுத்தாய், எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டான். என்ன துஆ கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? எனக்கு ஒரு என்னது மாளிகை, அது நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு துஆ ரசூலுல்லாஹ் கேட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை? கபூல் செய்யலை. ஆனால் நம்மள நிறைய பேர் மாளிகை கேட்டு கிடைச்செல்லாம் இருக்குது. 1-2 மாளிகைலாம் என்னது கிடைச்செல்லாம் இருக்குது. அப்போ இப்போ என்ன வித்தியாசம்? இப்போ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரக்கம் இல்லாமலும் நம்மளோட இரக்கமானு கேட்குறான்னு அப்படி இல்லை. நம்மகிட்ட உள்ள பதட்டம் குஃப்ரில் கூட போய் விட்டுரும். நம்மகிட்ட உள்ள தரலைன்னு வைங்களே, அப்போ நம்ம காஃபிர் தான் என்ற லெவலில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நபிமார்கள் அப்படி இல்லை. தராத நேரத்தில் வந்து அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்குமே தவிர அவருடைய நம்பிக்கை என்ன செய்யாது? குறையாது. இந்த ஃபிக்ஹ் நம்மகிட்ட என்றைக்காவது இருக்கு. அல்லாஹ் தரலை உண்ட உடனே நம்மளோட சிந்தனை எப்படி மாறும் தெரியுமா? நம்மளுக்கு அல்லாஹ் தாரான் இல்லை, நம்ம வித்திரு தொழுவதில் ஏதாவது பிரச்சனையோ? அப்போ டோட்டல் தொழுகிறதும் வந்து என்னன்னு சொன்னால் இறைவனுடைய அந்த அந்த கணக்கில் தான் என்னது அவனுடைய சிந்தனை இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இது நம்மளுக்கு ஒரு தவறான நம்பிக்கை. தராத பொழுதுதான் நம்மளது நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்க வேண்டும். இறைவன் நம்ம கேட்க தரலையா, இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இன்னும் என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பொறுத்து. இன்னும் சொல்ல போனால் சில பொழுதுகளில் இறைவன் வேகமாக கொடுத்து விடுவான். வேகமாக என்ன செஞ்சிருவான்? கொடுத்துருவான். வேகமாக, அதிவேகமாக. இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றான் சொல்லுங்க? இந்த உலகத்தில் டோட்டலா எல்லா நன்மைகளையும் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றான்? காஃபிர்களுக்கு. அப்படின்னா என்ன? எவ்வளவு வேகமாக முற்படுத்துறானோ அவ்வளவு வேகமாக அவனோட கணக்கை முடிக்கிறான்னு அர்த்தம். எவ்வளவு வேகமாக முற்படுத்துறானோ அவ்வளவு வேகமாக கணக்கு முடிக்கிறான். இதை வைத்துத்தான் பல அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கௌஃப்வாசிகள் துஆ கேட்டாங்களே, கௌஃப்வாசிகள் 2 பேர். ஒன்று குர்ஆன்ல வர கௌஃப்வாசிகள், இரண்டாவது ஹதீஸ்ல வரக்கூடிய கௌஃப்வாசிகள். இப்போ நாங்கள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது அது குர்ஆனோட சம்பந்தப்பட்டது. ஆனால் இன்னொரு 3 பேரோட சம்பவம் சொல்லுவோமே, அதில் என்ன இருக்குது? அதுக்கு 3 பேரில் வரும். அது ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த அந்த கல் விழுந்து அடைப்பட்டது. அதில் அவர் நன்மையை முற்படுத்தி தான் அவங்க துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ், நான் இப்படி செஞ்சேன் அதைத்தா, யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சேன் அதனால தாண்டு. இது விரும்பத்தக்க விஷயம் அல்ல. இது விரும்பத்தக்க வரவேற்கத்தக்க விஷயமெல்லாம் அல்ல. ஒரு மூமின் தான் செய்கிற நன்மையெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி சொல்லி இந்த உலக விஷயங்களை கேட்டுக்கிட்டதுக்குதே, அது நல்லதல்ல. அனுமதிக்கப்பட்ட விஷயம். என்ன விஷயம்? அனுமதிக்கப்பட்ட விஷயமே தவிர ஒரு சதகா செஞ்சிடுறது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யா அல்லாஹ் அன்றைக்கு ஒரு சதகா நான் செஞ்சனா இல்லையா, அதை வச்சு என்னை இதை காப்பாத்திரு அப்படின்றது. இன்னொரு சிக்கல்ல மாட்டிடுற, யா அல்லாஹ் அன்றைக்கு ஒரு சதகா நான் செஞ்சனா இல்லையா, அதை வச்சு என்னை காப்பாத்திரன்றது இறைவன் விரும்பக்கூடிய விஷயம். அதாவது மார்க்கெட்டில் விரும்பத்தக்க விஷயம் அல்ல. ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நன்மைகளை முற்படுத்தி கேட்பது, நன்மைகளை வச்சு கேட்பதெல்லாம் நம்ம அவசரப்படுறோம். இந்த விஷயத்தில் எதை அவன்கிட்ட காட்டுறோம். எனவே நம்ம எங்க அளவு எப்படி இருக்கணும் என்றால், இப்போ அந்த நன்மையை வச்சு அவங்க உலகத்தை தானே அடைஞ்சுக்கொண்டாங்க. அந்த நன்மையை கொடுத்து அவங்க என்ன கேட்டாங்க? கல்லை என்ன செய்து அகற்றி விடு அப்படின்னு கேட்டாங்கன்னு தான் பார்ப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த துஆலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எவ்வளோ துஆ எங்கள்கிட்ட வந்திருக்குது, எந்த துஆலையும் பார்க்க மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் எந்த தியாகத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பார்க்க மாட்டீங்க. அப்போ அந்த முற்படுத்தி கேட்டல் என்பது அவ்வளோ என்னது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை. எனவே எங்கள்கிட்ட எது இருக்கணும் என்றால், தடுக்கிற நேரத்தில் இறைவனது அருள், இந்த ஃபிக்ஹ் நம்மிடத்தில் வளரணும். இறைவன் எங்களுக்கு தடுக்கிறவன் தராமல் பொருளாதாரம் வராமல் போகுது, ஒரு அந்தஸ்து வராமல் போகுது, ஒரு கௌரவம் வராமல் போகுது, நஷ்டம் அடைகிறோம், கேவலம் அடைகிறோம், என்ன நடந்தாலும் சரி நம்ம ஈமான்ல உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் இறைவனது அருளை நினைக்கணும். அதை இமாம் இப்னுல் ஜௌஸி ஒரு வார்த்தை சொன்னேன். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு அடியான் வந்து துஆ கேட்குறான் அல்லாஹ்ட்ட, கொடுக்கல, திருப்பி கேட்குறான், கொடுக்கல. இப்படி கொடுக்காம இருந்துட்டு போகிற நேரத்தில்
சில நேரங்களில் சிலர் அவசரப்பட்டு விடுகிறார்கள், துவாவை விட்டுறாங்க. அப்போ இறைவன் என்ன செஞ்சிடறான்? கொடுத்துடுறான். இறைவன் கொடுத்து விடுகிறான். அவன் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க இறைவன் என்ன செஞ்சிருப்பான்? அவனுடைய உதவி வந்தே இருக்கு, உடனே வந்திருக்கும். இறைவன் வந்து என்னத்துக்கு அந்த டைமை கொடுக்குறான்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கையை சோதிப்பதற்கு தான். நம்ம ஒரு நாள் கேட்டு பார்க்குறோம், 2 நாள் 3, நம்ம எல்லாம் பெரும்பாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு துவா கேட்ட மாதிரியெல்லாம், உயிரை விட்டு கேட்ட மாதிரியெல்லாம் பெரும்பாலும் குறைவு. ஒரு துவா 2 முறை கேட்டாச்சு, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்ம துவா கேட்டமா இல்லையாண்டு அப்படி இருக்கக்கூடாது. திருப்பி ஒருத்தன் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். தராத பொழுது அவனது தால்லுக் நம்பிக்கை இறைவனில் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? போக வேண்டும் என்றதுதான் ஒரு துவா அவனுக்கு ஒரு வணக்கம் என்கின்ற அடிப்படையில் அவனோட லைஃப்பில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள 4வது விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இறைவன் மீது உள்ள நம்பிக்கை அவன் தடுக்கின்ற பொழுது அதிகரிக்க வேண்டும். அப்படி என்றால் இறைவன் தடுப்பதும் எங்களுக்கு ஒரு அருள். இறைவன் தடுப்பதன் மூலமும் உதவி செய்வான். இதன் மூலம் உதவி செய்வான், எங்களுக்கு தடுப்பதன் மூலமும் இறைவன் உதவி செய்வான் என்பது ஒரு முஃமினுடைய ஃபிக்ஹில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்தில் தோல்வி என்பது தடுத்தது. எதை தடுத்தது? வெற்றியை தடுத்தது என்பது நபித்தோழர்களோட உள்ளத்தில் என்ன வளர்க்கலை? விரக்தியையோ மற்றபடி மனப்பான்மைகளோ அவர்களை என்ன செய்யலை? வளர்க்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.